ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம உயர்நீதிமன்றத்திலிருந்து போடப்பட்ட ஒரு புதிய உத்தரவுன்னு கூட சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்க, அதாவது ஜாதி சான்றிதழ் வச்சுருக்கிறவங்க இந்த முக்கியமான அறிவிப்பை வந்து கண்டிப்பாக வந்து கடைபிடிச்சே ஆக வேண்டும். இந்த 2025ஆம் ஆண்டுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு தான் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றத்திலேருந்து, அதாவது ஹைகோர்ட்லேருந்து டைரெக்டாக வந்து பறக்கப்பட்ட உத்தரவு தான் இது. அதாவது பார்த்திங்கன்னா, ஜாதி சான்றிதழ் வழங்கும்போது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா, இசை வேளாளர் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக இசை வெள்ளாளர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனது நடத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா குகேஷ் அப்படிங்கிறவங்களால வழக்கு வந்து தொடரப்பட்டு ஹைகோர்ட்டில் இதுக்கான வழக்கு வந்து நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தீர்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு தொடர்பான ஒரு உத்தரவும் நம்ம தமிழக கவர்மெண்ட்டுக்கு வந்து பறக்கப்பட்டிருக்கு. அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் வழங்கும் பொழுது கண்டிப்பாக எழுத்து பிழைகள் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் மூலமா நம்ம தமிழக கவர்மெண்ட்டுக்கு ஒரு உத்தரவு வந்து பறக்கப்பட்டிருக்கு. அதாவது ஜாதி சான்றிதழ் ஜாதியின் பெயர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டிலுமே ஒரே மாதிரியாகவும் எழுத்து பிழைகள் இல்லாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ ஜாதி சான்றிதழில் எந்த விதமான எழுத்து பிழைகளுமே இருக்கக்கூடாது, நோ கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதி சான்றிதழ் அச்சிடும் பொழுது தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டிலையுமே அந்த பிரிவினுடைய பெயரை வந்து இரண்டிலையுமே வந்து அச்சிடணும். அதுவும் தவறில்லாமல் தெளிவாக பிழை இல்லாமல் அச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜாதி சான்றிதழ் அப்படின்னா இதை மாதிரி கார்டு தான் நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா? அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன கேஸ்ட் அப்படிங்கிறத ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இது மாதிரியான ஒரு கார்டு வந்து தமிழக அரசு தரப்புலேயே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் தாலுக்ஸ்லேருந்து நம்ம வந்து வாங்கி வந்து வச்சுருப்போம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து ஆன்லைன் சர்வீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆன்லைன் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜாதி சான்றிதழை வந்து பதிவிறக்கம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஜாதி சான்று அப்படிங்கிறது வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட்டாக வந்து கருதப்படுது. ஒரு பள்ளி படிப்பில் ஆரம்பித்து அது மூலயமா வளர்ந்து ஒரு வேலைக்கு போகிற இடமா இருக்கட்டும், இல்லை வந்து அதுக்கு மேற்படிப்பு படிக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அதாவது பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்ம கூடயே எப்படி பர்த் சர்டிஃபிகேட் வருதோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஜாதி சான்றிதழும் மிக முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட்டாகவே கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் எக்ஸாம், இது மாதிரி எவ்வளவோ எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடஒதுக்கீடு வந்து நமக்கு வந்து ஃபேவர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டான இந்த ஜாதி சான்றிதழ் அடிப்படையில் தான் வந்து நமக்கு வந்து அது மாதிரியான ஒரு கேட்டகரி வாய்ஸ் வந்து கொடுக்குறாங்கங்கும் போது கண்டிப்பாக நமக்கு இது ஒரு முக்கியமான சர்டிஃபிகேட்டாக தான் நமக்கு வந்து கருதப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய போலி ஜாதி சான்றிதழ் வந்து உலாவிட்டு வரதா வந்து கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உச்சநீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் போலி ஜாதி சான்றிதழ் மிக பெரும் பிரச்சனையாகவே இருக்குதாமா. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்திங்கன்னா போலி சான்றிதழ் வழங்கக்கூடிய இந்த விவகாரத்துக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மோசடியே நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா விசாரணை நடத்தி உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் நம்ம தமிழக அரசுக்கு வந்து இதை போல் ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலிருந்து நம்ம தமிழக அரசுக்கு வந்த உத்தரவுகள். ஸோ இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இது போல் அடுத்தடுத்து வரக்கூடிய புதிய அப்டேட்டுகள் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பபாய்.